மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதி தும்பைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன். மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு விருப்ப மனு கட்டுறதுக்காக வந்திருக்கேன். என் பேர் தவச்செல்வம் பூமிநாதன். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வந்திருக்கேன். புரட்சி தலைவி அம்மாவுக்கு அடுத்து இப்போ எல்லாமே புரட்சி தாய் சின்னம்மாங்கிறக்கா திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் விருப்ப மனு கொடுக்க வந்திருக்கேன். வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நல்லா உழைச்சி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு. குரு முருகானந்தம், வழக்கறிஞர், சிவகங்கை. புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் ஆசியோடும் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளேன். கழக பொதுச் செயலாளர், வருங்கால தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சிவகங்கை சட்டமன்ற பேரவை தொகுதியில் போட்டியிடுவதற்கும் எனது சார்பில் விருப்ப மனுவினை தாக்கல் செய்துள்ளேன். அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை துவங்கி கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் அரசியல் அரங்கில் ஜொலித்த ஒரு துருவ நட்சத்திரம் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். அவருடைய இந்த தலைமை 2026 டிசைடிங் ஃபேக்டராக சின்னம்மா அவர்களுடைய அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கும். எனக்கு வாய்ப்பு வழங்குகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் காலடியில் வெற்றிக்கணியை சமர்ப்பிப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். கார்த்திக் ஜி, ஜோவாதுமல்லேருந்து வந்திருக்கேன். கலசப்பாக்கம் தொகுதியிலிருந்து முதல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சமுதாயத்தில் அதை பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள்லேருந்து மொத்த மக்களோட பிரதிநிதியாக நான் விருப்ப மனு தாக்கல் பண்ணியிருக்கேன். இனிவரும் காலங்களில் நம்முடைய சின்னம்மா வழியில் மக்கள் அனைவரும் நடக்கணும். குறிப்பாக சொல்லணும்னா தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அம்மையோட அந்த மரத்தை ஒன்றி இருக்கக்கூடிய அதாவது அந்த தோப்புக்குள்ள இருக்க சிறு சிறு புல்கள் கூட தோப்புன்னு தான் சொல்லுவாங்க. மிகப்பெரிய விருட்சத்தை காண்பதற்காக மக்களோட பயணம் தொடங்குது. இந்த பயணத்தில் அனைத்து மக்களும் வாக்குகளை சிதறடிக்காம சிந்தித்து வாக்களிக்கணும். இனி வரும் காலங்களில் ஒரு புதிய சமுதாயத்தை ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கணும். நிற்பது யாராக இருந்தாலும் ஜெயிப்பது நிச்சயமாக நாமாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.